வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலய ஆடி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் செங்கல் நீர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடத்தப்பட்டு வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காட்சி தந்த அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனியில் வந்தார். இந்த தேரோட்டத்தில் தேரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இன்று நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த தேரோட்டத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சார்பில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா திப்புராயப்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார்கள். அதனை அடுத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. முன்னதாக தேசிய கொடி ஏந்தி மாணவர்கள் அந்த பகுதியில் பேரணியாக வலம் வந்தனர். ரிக்ஷா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய நிறுவனர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டின்படி நடந்த இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப்பிரிவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம் மற்றும் ஆரோக்கியராஜ், சின்னப்பன், ஹோப் நிறுவன பணியாளர் உதயகுமார், மதிய செல்வி, ரீட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் 14ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவிலான 14ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகள் புதுப்பேட்டை மைதானத்தில் துவங்கியது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வீரர்கள் மரியாதை செலுத்தினர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்று ஆர்வமுடன் விளையாடி வருகின்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்திட வலியுறுத்தி நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்றைய முன்தினம் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று ஜிப்மரில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள், நர்சிங் பணியாளர்கள் என 900க்கும் மேற்பட்டோர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்கவில்லை. அதேவேளை அவசர சிகிச்சை, ICU, பிரசவ பிரிவுகள் செயல்பட்டது. மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரியில் கோவில் திருவிழாவில் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய தேர்பவனி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்க புதுச்சேரி பகுதி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வீராம்பட்டினத்தில் தங்கி விழாவை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரியை அடுத்த கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த 60 வயதான வள்ளிமலை என்பவர் வீராம்பட்டினம் திருவிழாவில் சாமி வேடம் அணிந்து பக்தர்களிடம் யாசகம் பெற வந்துள்ளார். அப்போது வள்ளிமலை திடீரென அவ்வழியே சென்ற இளைஞர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் வள்ளிமலையை சரமாரியாக தாக்கியதால் ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் வள்ளிமலையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் அவர் போகும் வழியிலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணையலாமா என 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி புதுச்சேரி அடுத்த கீழூர் கிராமத்தில் மக்கள் பிரதிநிதிகளிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற 178 மக்கள் பிரதிநிதிகளில் 170 பேர் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனையடுத்து அதே ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை அடைந்ததாக பிரகடனம் செய்யப்பட்டது.
புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட வில்லியனூர் அடுத்த கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை அடுத்து கீழூரில் உள்ள நினைவு தூணுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய் ஜெய சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது வாரிசுகளுக்கு இனிப்புகள் கொடுத்து பாராட்டுகளை தெரிவித்தனர். காரைக்காலில் தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 283ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடந்த அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் 300 ஆண்டுகள் பழமையான புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 283வது ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நேற்று மாலை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் புனித தேற்றரவு மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த இந்த தேர்பவனி முடிவாக மீண்டும் ஆலயத்தில் வந்தடைந்தது. தேர்பவனியில் ஜெபங்கள் வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். தென்கரை ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடந்த ஆடி மாத கடை வெள்ளி பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோட்டுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடிகள், பஞ்சாமிரதம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். அதனை அடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெத்துசிட்டிப்பேட்டை அரசு துவக்கப்பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா பெத்துசிட்டிப்பேட்டை அரசு துவக்கப்பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்லின் தலைமை நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரை நிகழ்த்தினார். அதனையடுத்து மாணவ மாணவிகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் உறுப்பினர்கள் நீலேஷ் பட்டேல், ஜெயபிரகாஷ், பிரபாகரன், ஸ்ரீகாந்த், சிவராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி உட்பட எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று காலை ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாசநாதன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவி நிவேதிதா பரதநாட்டியம் நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் ஜெய சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் எம்பிக்கள் வைத்திலிங்கம், செல்வகணபதி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் சிவசங்கர், பாஸ்கர், அனிபால் கென்னடி, ஜான்குமார், ரமேஷ், கல்யாணசுந்தரம், சம்பத் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு செயலர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள், டிஜிபி ஷாலினி சிங், போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.